வெல்கம் டு பிடிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தோம் என்னதுக்காண்டி வந்தோம்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், ஐசி வந்து எடுக்கிறதுக்கு வண்டியில் வந்து ஐசி வந்து எடுக்கிறதுக்காண்டி. ஏன்னா நாங்கள் கொழும்புக்கு வந்தது மெயின் ரீசனு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த பேர் அப்பாவோட பேர்லேருந்து வெட்டிங் செய்யணும், பிரசாந்த பேரில் மாற்றணும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி 4 வருஷம் ஆச்சுது கல்யாணம் செய்து. இப்போ தான் மாற்றுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஐசி வந்து மாற்றுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொன்னால், வெட்டிங் சர்டிஃபிகேட் வேணும், மற்றது எந்த பர்த் சர்டிஃபிகேட் வேணும், மற்றது வந்து பழைய ஐசி வேணும். அதோட வந்து ஜிஎஸ்ஏ வந்து எங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து நிரப்பிச்சிடுறேன், எல்லாம் கொடுத்தா அப்புறம் அந்த ஃபார்மையும் வச்சு இதோட வந்து இப்படி சீல் பண்ணி தருவீங்க. ஏஜிஎஸ்லால் திறக்கலான்னு திறந்தால் அவ்வளோதான். ஓகே, நான் 25ஆம் தேதி எடுத்தேன்னா 14 நாளைக்குள்ளே வந்து நாங்கள் இதை மாற்றணும். இதில் டேட் எடுத்திருப்பாங்க. 14 நாளைக்கு பிறகு வந்து இங்கேயும் எடுக்க மாட்டாங்க. அதோட வந்து கொண்டு வந்து பியோசன் இல்லை, அதெல்லாம் 14 நாளைக்குள்ளே வந்து இதை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, மற்றது வந்து இது ஒரு துண்டு. இது வந்து ஏஜிஎஸ் சலங்களை தருவினோம். எங்களுக்கு 6-15 தந்தேன்னு சொல்லி கீழே இருக்கும். இந்த துண்டையும் கொடுக்கணும். சரியா? இவ்வளோ தான் எங்களுக்கு ஐசி மாற்றுறதுக்கு உரிய டாக்குமெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கே போய் மாற்ற போகிறோம், எவ்வளோ நேரம் பிடிக்குதுன்னு சொல்லி இந்த இதில் பார்க்கணும் நம்ம வீடியோவில். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பழந்துட்டு நாங்கள் வந்து இப்போ ஐசி எடுக்கிறதுக்கு சரியாக இந்த டைம் 7:17 வலிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ரித்திக் ரித்திகையா குட் மார்னிங் சொல்லிடுங்க. குட் மார்னிங். 7:17 வலிக்கிட்டு இருக்கோம். என்ன டைம், எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே போக எவ்வளோ டைம் ஆகுது இந்த டிராஃபிக்கில். அதோட வந்து ஐசி அங்கே போயிட்டு ஐசி எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நாங்கள் வந்து ஹைவேல தான் போகிறோம். ஹைவேல போனால் கொஞ்சம் வேலைக்கு போயிடலாம். வேலைண்ணா இதான் ரித்தி ஹைவே. எங்கேயா இந்த அந்த அப்பா போய் கொண்டிருக்கேன். மேலே போகிற பாலம் ஹைவே. அதோட வந்து ரித்திக் வந்து சின்ன லெரிக்கைக்கு வந்தது. வேறப்பா சின்ன லெரிக்கைக்கு வந்தது. அதுக்கு இப்பதான் எல்லாம் தெரியுது. என்ன ரித்திக்? பாலம் பாத்தீங்களா எப்படி இருக்கு ரித்திக்? சூப்பரா இருக்கா? இது இரவுல வரைக்கும் இன்னும் நல்லா இருக்கு மேன, லைட் எல்லாம் போட்டு. ஓ, நாங்க வேற இரவா இருங்காட்டுறோம். அதோட வந்து இன்றைக்கு எங்க கபிலா காலையில இது நித்திரையா நித்திர அவர் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கோடியா, கொஞ்சம் நித்திர கொள்ளு. அப்படியா? நீங்க போகாம எப்படி சொல்றீங்க? எங்களோட கபிலும் பாரு. என்ன ரித்திக்? போ, ஹைவே பார்த்துக்கிட்டு வாங்க ரித்திக். இங்கே இதுல இருந்து பார்த்தா இது மேல இருக்கு, கீழே பார்க்க வடிவா இருக்கும். பார்த்துட்டு வாங்க. ஏண்ணா பார்த்துட்டு வாங்க, வடிவா இருக்குன்னு சொன்னாங்க. கீழே மரம் எல்லாம், பூக்காண்டுகள், கார் எல்லாம் கீழேயும் போகும். ஓ, வேகமா இல்லை, ஹைவேல வேகமா தான். எதுக்கு எத்தனை எவ்வளவு தூரம் என்ன வேகத்தில் ஒரு பிரசாந்த்? 100ல போகலாம் ஹைவேல. என்ன ரித்தி ஹைவே இல்லை, இங்கே பாருங்க அம்மாவை. இங்கேருந்து போய்க்க ஒரு ரோட், அங்கேருந்து வரைக்கும் இன்னொரு ரோட். அங்கேருந்து வர வாகனம் எல்லாம் மற்ற ரோட்டில் தான் வரும். பார்க்குறீங்களா? இங்கேருந்து போகிற வாகனம் மட்டும் இந்தியால சைட் போகும். உலங்குதாம்மா சொல்றது உலகி. சரியா? எப்படி போறாங்க பாத்தீங்க, ஸ்பீட பாத்தீங்களா? வேலை போறாக்கள் வந்து இதுல வந்து காசு கட்டிட்டு போகணும். இதுல ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் வேணாப்பா. எது? அந்த ரிசீட் மாதிரி ஒன்று தானே போறது. ஆனா அங்க எண்டில் தான் நாங்க காசு கட்டு கொடுக்கணுமா? எவ்வளவு கொடுக்கணும்? என்ன 400 ரூபா. 400 ரூபா கொடுக்கணும். எவ்வளவு வாகனம் போகுதுப்பா? எலக்ட்ரிக்கல் காரா? ரைட், இதுதான் அந்த ரிசீட். எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா?
எப்படி இருக்கு? கலர் அடி இல்ல. நீல கலர்ல இருக்கும் இல்ல ரெட் கலர்ல இருக்கும். அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அப்படியே இருக்கு. அம்மாங்க இருக்கு ஓடுதா? 80ல போலாம். கார் ரெண்டும் ரோட்லயா போகுது கார்? ரேஸ்ல போகுது கார் ரெண்டும். பார்த்து கொண்டு வர இந்த அங்க போகுது இங்க போகுது. எல்லாரத்தி எது ஜெயிச்சது? எது வின் பண்ணது? அந்த கார். அவங்க முன்னுக்கு போற கார் என்னையா? ரெண்டு கார் வின் பண்ணி மற்ற கார் தான் வின் பண்ணாம பின்னுக்கு அது வந்து இது வந்து என்ன எவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க ஹைவே? என்னத்துக்காண்டி அங்க மேல போட்டிருக்காங்க சைடு? வேற ஒரு இடத்துக்கு எப்படி இருக்கேன் இந்த ரோடு? இந்த வெளிநாடுல இருக்க மாதிரி இருக்குல்ல, நடுவுல பூக்கொண்டு கூட சோல் இல்லையே தானே. இப்ப பெட்ரோல் அது தட்டுப்பாடு வந்தா ஒன்றும் தேவையில்லை. எலக்ட்ரிக்கல் காருக்கு தான் என்ன மண்ணுக்கெல்லாம் செருக்கெல்லாம் அடிச்சு கொண்டு போயிருமா? என்னன்னு சொன்னா ஹைவேல முதல் 1-2 தான் வாகனங்கள் போயிடுச்சு பஸ் ஸ்டாண்ட்ல. இப்ப வந்து எவ்வளவு வாகனங்கள் போகுது பாத்தீங்களா? என்ன ரீசன் சொன்னா நார்மல் ரோட்ல வந்து இந்த டைம்ல இப்படித்தான் இருக்கும்பா. இந்த டிராபிக் என்ற இதால தான் இதுக்குள்ள போறது சொல்ல வாரேன்னா. என்ன ஒரு இடத்துல நின்று போக அவங்க வேலை முடிஞ்சு வந்து இருப்பாங்கல்ல அந்த அவையெல்லாம். ஆனா இதுல ஒரு நாளைக்கு ஒரு இதுக்கு வந்து 400 எடுக்கிறாங்க சொல்லுங்களேன். அதெல்லாம் அரசாங்கத்துக்கு தானே போகும். அப்ப இதுல எத்தனை வாகனம் போகும் ஒரு நாளைக்கு? அதுதானே லட்சக்கணக்கோட போகுமே. இப்போ 1 லட்சம் பார்த்தாலே 1 லட்சம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு 400 அப்படி 4 லட்சம் வந்துடும். என்ன ஒரு நாளைக்கு? அப்ப 400 லட்சம் ஓ என்ன அப்ப கணக்குல புலி போல. அதுதான் இல்லைண்ணா. 100 காருக்கு 4 லட்சமா? ரைட் ஓகே. அது ஒரு சும்மா சிம்பிளா கணக்கு பார்த்தது 4 லட்சம். இந்த காரை ஜெயிச்சுட்டு ரித்திக் வந்து ஹைவேல வந்து இப்ப வந்து ரேஸ் ஓடுறாங்க நெப்ல வாரு. இந்த கார் தான் ஜெயிச்சுட்டு அந்த கார் தான் ஜெயிச்சுட்டு. ஓய் ஓய் இந்த பாலம் தெரியல. ஏன்னா இப்போ இவ்வளவு பிளாக் ஆயிட்டு தெரியல. என்ன காசு கட்டுறதுல ஹைவே ரேட் இப்படி டிராஃபிக் அப்ப ஸ்கூல்ல பள்ளிக்கிட்டோ என்ன வேலை ஸ்கூல்னு சொன்னா 6:30 வலிக்கிட்டுரும் என்ன பிள்ளைகளெல்லாம். இந்த எது அப்ப இல்லப்பா இவங்க போயிருக்க போவாங்க. ஓகே இதுலயே இவ்வளோ ஆக்கலண்டா. இங்கே பார்த்தீங்களா வியூவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பனி நல்லா இருக்கா? இஞ்சால ஓ கண்ணாடியில் காட்டுவோம்ப்பா லைனு மதுரு அத்துக்கடையில் வந்து இதில் ரிட்டர்ன் அப்படியே அவங்க காசு கொடுக்க வேணும் தான் சரி என்ன பேலன்ஸ் காசுலாம் கொடுத்து லேட்டாக இருந்தாங்க. அதே தெரியலப்பா என்ன அதில் டிராஃபிக்காரங்களும் நின்றுதான்றாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே
அங்கே இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. அங்கே இருக்கு காசு கட்டுற இடம். என்ன இருக்கு? ஓ இவ்வளோத்த வந்து அப்படி அந்த டிராஃபிக் காசு கட்டிட்டு போகணும். அது ஒன்றும் செய்யலை. 5 லைனா? 5 லைன் 1 2 3 4 5. இவர் அவரு இல்லை 5 கேட்டாங்க இருக்குதுண்ணே. இதுல வந்து 5 போகுதாப்பா? 1 2 3 4 5 லைன் வருது. 1 2 இருக்கிறது எலக்ட்ரிக் லைன். சரியா? அதுக்கிட்ட போயிட்டு எலக்ட்ரிக் லைன் அங்கே இதாகும் பிரியும். ஓகே. இந்தியாவில் உள்ளதில் போட்டிருப்பாரு எலக்ட்ரிக் லைன். எதுல போட்டிருக்குப்பா? ETC லைன் என்று போட்டிருப்பாரு. ஆம்புக்குறி போட்டு பண்ணுறீங்களா? இன்னும் காணியில் பார்க்குற பாருங்க. சோமண்ணா இந்த நீளம். ஓ அதில் உள்ளது. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அதுக்கு ரித்திக் போலீஸ்காரனுக்கு ஹாய் சொல்லிட்டேன். போலீஸ்காரன் சிரிக்கிறீர். அவர் போலீஸ்கார மாமா தான். ஹைவேல நாங்களே இப்போ ஒரு 10 நிமிஷம் வேணுவா ஹைவேல மட்டும். ஹைவேல எவ்வளோ ரோட்டுண்டா யோசிச்சுப்பா. அதுதான் 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு அப்படி 1 மணி நேரத்துக்கு வேணும். ஓ நின்று இல்லையா? முன்னுக்கு வாகனம் போகுதானே, அதுல போய் காசு கொடுத்துட்டு தான் போகணும். வந்து அதுல இப்ப அப்பா கொடுப்பிருப்பாங்க காசு. எதுல கொடுப்பேன்னு பாருங்க. அதுல ஒரு அண்ணாவோ இல்ல அக்காவோ ஒரு ஆள் போயிட்டு ரித்திக் பாருங்க. இதுலதான் காசு கொடுக்கிறது. பார்த்தீங்களா? தாத்தாவை அதில் இருக்க ஒரு தாத்தாவை 400 ரூபா எடுத்திருக்கேன். அது பில் எடுத்த பிறகு அந்த பில்லை மாற்றி இதை தந்துருக்குறாங்க. 400 எடுத்தது. இதில் வந்து இஞ்சில் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்களா, புதுசாக திறந்துருக்காங்க. டிராஃபிக் கூட என்னென்ன ஓடிக்கொண்டே இருக்கலாமா? இப்போ மெனர்த்தி இது கீழ் ரோட் டிராஃபிக்கை பார்த்தீங்களாப்பா எந்த தொங்கல்ல இருக்குது. அதான் அங்கே மேலே வர்றதுக்கு பார்க்குறது. கீழ் ரோட்ல டிராஃபிக்கை பார்க்கணும். அப்படி நேராக இருக்கு தொங்கல்லாம். என்ன செய்து வச்சுக்கோங்க அது டிசைனுக்கு. இந்த பாலத்தை பார்க்க எனக்கு சங்கப்படி பாலம் ஞாபகம் வருது. அந்த பாலம் இந்த பாலம் ஒன்னாண்டு கேட்காதீங்க. இல்லை அந்த ஞாபகம் வருது. எப்படி கட்டிக்கிறாங்கப்பா? நாங்க வரைக்கும் போய் இதை கட்டி கொடுத்தாங்கப்பா. ரித்திக் பாத்தீங்களா? தெரிகிறதா? எந்த சைடுவா? ஆடோ இந்த இருக்கு. நான் அங்கே இந்த பாலத்தை பாருங்கப்பா. அந்த வெளிநாடு மாதிரியே கட்டி விட்டுருக்காங்க. என்னப்பா? ஓ தெரியுது. ரித்திக் ரித்திக் இருக்கு பாருங்க. என்னது சைனால இருந்து வந்தது? எது இந்த போட்டோங்களா? பாலங்கள் அப்பா இவர் என்னத்தை வச்சு சொல்றீங்க? பாத்திருக்கேன் போன்ல. விளங்குதா? சைனீஸ்காரங்க அந்த இதுல பாத்திருக்கேன் போல. சைனால இருந்து வந்தா இப்படி கட்டிட்டு பாருங்க இந்த பாலங்களை. நல்லா இருக்கு. இது வந்து டோனர்ல எடுத்த ட்ரோன்ல எடுத்தாப்பா நல்லா இருக்கு. மேல ரோட் ரைட். நாங்கள் போவேன்.
இறங்குற இடத்துலயா? ஆனா ஒரு 9 மணி 10 மணிக்கு வந்தோம்னா அப்படி இருக்காது. என்ன இப்ப வேலைக்கு போறாங்க, ஸ்கூல் போறாங்க. முடிஞ்சிட்டா சரி. நான் அதே மாதிரி இந்நேரம் 6 மணி இல்லடா 5:30 6 மணிக்கு இப்படிதான் இருக்கும் போற டைம். வேலை முடிஞ்சு. இந்த கட்டிடங்களை பாருங்க லோய்தன். ஒவ்வொரு பெருசா கட்டி கொண்டிருக்காங்கன்னா எல்லா பக்கமும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அந்த உள்ளக்கு. அம்மா ரேசிங் இறங்க கண்டிருக்கான் பாத்தீங்களா இந்த போட்ல. இந்த போட்ல ரேசிங் ஆர் இருக்கு. இந்த கட்டிடங்களை பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. அடுத்த வருஷம் வந்து பார்க்கறது சும்மா அப்படிதான் இருக்கு. எல்லாம் கண்ணாடி எல்லாம் போட்டு பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கு. வேணாப்பா சும்மா ரூம்ஸ் எல்லாம் கூட அப்படியும் சிட்டியில் அதாவது கொழும்புல தான் எல்லாருக்குமே வீடுக்கு இது வேணும்னு இருப்பாங்கப்பா. முடிஞ்சு பார்த்தீங்களா டிராஃபிக் இருத்தி இப்படி வந்துட்டு கொழும்பு பார்த்தீங்களே. என்ன பார்த்தீங்கள்? ஓ டிப்பர் கூட மேல போதானே இருத்தி. இதுலயே எவ்வளோ நேரம் பார்த்தீங்களா? பூங்கா செட்டப்ல செய்யிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. என்ன இருக்கு? தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணி மாதிரி இருக்கா? அது தண்ணி தானே ஐயா. அம்மா தண்ணி குளம். அது குளம், அது தண்ணி இல்லையா? இதுல வந்து இப்படி இருந்தால நல்லா இருக்கு. இப்படி சைடுல வந்து இருந்துட்டு அப்புறம் வேற வாகனத்தை பார்த்துட்டு இருக்கணும். எப்படி இருக்கு தண்ணி? சூப்பரா இருக்கு. போமா பால மீன் பிடிக்க ஒரு தூண்டில் ஒன்று வேண்டியதாரு அம்மா. என்னவா பிள்ளை நானும் மீன் பிடிச்சு கொண்டு இருப்போம். பாத்தீங்களா எப்படி இருக்கு? பாத்தீங்களா ரித்திக் எப்படி இருக்கு? 2 சைட்டு எப்படி அதுதான் காட்டினா அம்மா. சரி அந்த கட்டிடத்துலப்பா ஃபுல்லா மரங்கள் தான் வச்சிருக்காங்க. என்ன எல்லாம் தள்ளி கொண்டு நிக்குது. ஓ பாத்து என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னடா? இதுதான் பாக்கா. இங்க பாருங்க, இந்த பாருங்க தாரெல்லாம் இருக்கு, வாத்தெல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்களா? இதுதான் பாக். ஊட்டி இருக்கா என்ன? பார்க்கிங் மாதிரி உண்டு. நேரா இல்ல மீனா? மீனுக்கு தான் இவ்வளவு கட்டி வச்சிருக்காங்களா? திட்டம் சரியாக 8:35. ஏஜென்சி மேல சரியா? இங்கல அவங்கலாம் இந்த புள்ள இதெல்லாம் ஏஜென்சி மேல. உங்களோட காட்சி பேசினா எல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா பார்க்கிங்னா இது எல்லாம் இல்ல. நேரா போறதா? பத்திர முள்ள அந்த அக்காபுரம் போய் உள்ளுக்கு போயிட்டு அங்கே போகணும். அடுத்த உள்ளுக்கையா? கார் பார்க்கிங் இருக்கா? நேரா லோயினா நீங்க சொல்லணும். லோயினா நேராவா வலதா இடதா? கைய காட்டுறேன். அதுக்கு ரைட் வந்துட்டோம். இதான் வந்து ஐசி பாஸ்போர்ட் இல்லைல்ல, ஐசி மாதிரி தானே இந்தியா எடுக்கிறது. இந்த இதான் ஆஃபீஸ் 2வது. ரைட் செக்ஷன் படி இருக்குது. இதுதான் நாங்கள் ஐசி எடுக்கிற இடம். நாங்கள் இப்போ பிரசாந்தை விட்டுட்டு வந்துட்டோம். என்னோட சொன்னால் வித்ரா கொள்ளாட்டு மட்டும் சொல்லி என்ன டிரைவிங் செய்யணும் தானே, அதால் ஆளை விட்டுட்டு வந்தாச்சு. படுக்கட்டு கொஞ்ச நேரம் கூட. நாங்கள் இப்போ ஐசி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடுவோம். ஃபைல் தந்துட்டாங்க. எனக்கு 432வது நம்பர். என்ன சம்பவம்னா அதுக்கு முன்னால் 432 பேர் போயிட்டாங்க. சரி வெயிட்டிங்கில் இருப்போம். சொன்னால் 10:45 8:30 வந்து நான் நெஸ்டியும் ரோலும் சாப்பிட்றேன். 432வது நம்பர் சொல்லி வேலை இல்லை. சர்வீஸுக்கு 2000 எடுக்கிறாங்க. ரினியூ அப்ளிகேஷனுக்கு 500 மொத்தம் 2500 முடியுது ஐசி எடுக்க. ஃபுல்லாக ஐசி எடுத்துட்டேன். வெளியில் வாகனத்தை கொண்டு வராங்க. உண்மையாக இருந்தே இல்லாமல் இருக்குது. நடந்துருந்தால் நல்லா வருது.
இப்போ இதுக்கு லைசன்ஸ் மாதிரி இருக்கா இல்லையா? சோனன் பஜனி ஓய் எந்த புள்ளையானங்கப்பா அவர் எல்லாரும் நித்திரியா? அப்ப மடியா நித்திர வந்தீங்களா? எலும்பி அடிப்பாண்டு போன தர்றேன் கேட்குறான். எதால போடல சிஹெச்ஆர் வர என்ன எப்படி இருக்கு? என்ன கலர்ல? எல்லோ கலர்ல இருக்கு. இந்த கலரே பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. வடியா இருக்கு. நர்சாவணம் நம்ம தான் சிபிஜி நம்ம சிபிஜி. ஆனா அந்த என்னன்னு சொல்றது கண்ணுக்கு குத்துது. கண்ணுக்கு குத்துது. வரியா இருக்கு எனக்கு. பாருங்களேன். ஏடி இந்த இதுல நின்று போறல சரி. பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வர்ற டைம் 8:15 அங்க இருந்து வரைக்கும் அப்பையும் க்ரௌட் டைம் தான் வந்தேன். இந்த இப்பவும் க்ரௌட் தான் 2 மணி. சரிதானப்பா காலமா வரைக்கும் ஸ்கூல் பிள்ளை எல்லாம் போயிருக்குங்கள ஸ்கூலுக்கு. இப்ப 2 மணி ஆயிட்டு ஸ்கூல் முடிஞ்சு போகுங்க. ஸ்கூல் டைம் இப்போ இதுதானே மத்தியான டைம் தானே சாப்பாடு டைம். அப்போ அந்த டைம் க்ரௌடாக தான் இருக்கு. பானுங்களும் சொல்ல கூட என்னப்பா எல்லாம் பானத்துல வேற போறது. அதுதான் பாத்தீங்களா ரித்திக்? என்ன பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? அதை பார்த்தேன். என்ன பாத்தீங்க? செல்லம் சர்க்கரை. இப்ப எங்க சாப்பிட போறோம் சொல்லுங்க. அப்ப ரித்திக் சொல்லுங்க. இல்ல கேப்சில சாப்பிட போறோம். வந்துட்டு கேப்ஸ்ல போய் நாங்கள் எங்க சியானத்த எங்கடா காணல? அல பின்ன தூக்கி போட்டாச்சா? நித்திரையாள் அங்க நிக்கிறாவா? அவன் கூட்டிட்டு போய் சாப்பிடுவோம். என்ன போதும் முன்னுக்கு? இறங்கி இருக்கிறீங்க நீங்க. ரைட். இப்போ நாங்கள் கொழும்புல இருக்கிற கேஎஃப்சிக்கு வந்திருக்கோம். என்ன ரித்திக்? அங்கே போயிட்டு சாப்பிட்டு என்ன செய்யறேன்னு சாப்பிட்டு கொண்டே நாங்கள் பிளானை போடுவோம். நல்லா இல்லை? ஆ வீட்டில் போகிறோம். எல்லாம் பழகிடுவான் வேணா. போங்க போங்க உள்ள போங்க. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. அங்க பாருங்க. போதுமே இல்ல. எங்கயா போறீங்க? சாப்பிட்டு வந்து கேம் விளையாடும். சாப்பிட்டு வந்து விளையாடும். வாங்க சாப்பிட்டு வந்து விளையாடும். நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணினேன். மச்சான் இப்போ ஆர்டர் பண்ணுறேன். பார்ப்போம். ஓகே பர்கரா? ஓகே பர்கர் சார். நாங்கள் கேஎஃப்சிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுங்க. கேம்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்கள் ஒரு கொம்போ ஆஃபர் ஒன்று எடுக்க போகிறோம். இதில் 2 பீன்ஸு மற்றது என்ன சாமான் ரெண்டு எடுக்க போகிறோம். 1900 ரூபாய்க்கு. அதோட ஒரு பர்கர் உண்டு. மற்றது ஸ்பைசி ரைஸ் உண்டு. மற்ற கொட்ரம்ஸில் 26 பீஸில் ஒன்று எடுக்க போகிறோம். நல்ல வியூவா. ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. முஸ்லியானோட முகமெல்லாம் காஞ்சி போயிருக்குது. இங்கே பின்னுக்கு பாருங்க என்ன சாமான் இருக்குது. இந்த மசாலா டீயா, மசாலா காஃபி, சாக்லேட் மசாலா அது வந்து இருக்குது ஐட்டம். அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். ரோஜிமா என்ன பிளானா?
ஓட பண்ணிட்டீங்க தானே? எவ்வளோ நேரம் ஆகும்? கேஎஃப்சி மட்டும் இல்லை என்ன கேஎஃப்சி மட்டும் இல்லை, அங்கே ரைஸ் அண்ட் பீட்ஸா இருக்குது. இதில் இந்த லெசி அதுகள் இருக்குது, ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. மேஜிக் கோன் இருக்குது. அப்படியே சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கு அவங்கள அதை இப்போ ரித்திக் கேட்டு ஒரு விளையாடுவோம்ண்டு அதையும் ரித்திக் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு விளையாட்டு காட்டுவோம். ஓகே டன் சொல்லுங்க. ஓகே டன். ரைட், இதில் ஏதோ ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸ்வீட் அண்ட் சாக்லேட். Barang-barang. அங்கே வாங்கிட்டு எப்படி காசு போடுவீங்க? எவ்வளவு? அதில் வச்சிருந்த சில்லற காசு ரித்திக் பேண்டில் போல. ஓ போட்டுட்டான் எல்லாத்தையும். ₹100 போட்டா என்னவா? சரி ₹100 போடலாம். இதில் வந்து 1 அட்டங்குக்கு ₹100, 5 அட்டங்குக்கு ₹500, 10 தரம் போயிருந்தா ₹1000. இந்த பிள்ளை இருக்கான். ஐயா இப்படி இருக்கும். அங்கே எடுக்கணும், அங்கே விடுங்களா படித்தாரு. டைமிங் இருக்கீங்க விடுங்க படித்தாரு. ஐயோ ஒன்று செய்யுங்க. சரியா இப்போ காசு போட்டுட்டீங்களா? நீ என்னே அநியாயம் ₹100. அது ஒரு தரத்துல எனக்கு போட்டுது. போட்டுட்டீங்கன்னா அப்பா ட்ரை பண்ணுறேன். அறுத்தி கொண்டு சாப்பாடு இருக்கட்டும். அப்பா ட்ரை பண்ணுறேன். காசு போட்டு வடிய போட்டுட்டீங்களா? வடிய போடுங்க. போட்டுட்டேன். வடிய போடுங்க. போடுவீங்களாமா? போட்டா திஸ் இஸ் இது வந்து நீங்க பொம்மை எடுக்கும். இது கிளியர் மாதிரியப்பா. இது அங்கே இங்கேயும் போய் இது ஓ டைம்
ஒரு தடவை அமர்த்தினா இதை அமர்த்தி கொண்டு இதை கீழே போட்டால் இது அப்படி பிடிச்சிடும் பிடிச்சி கொண்டே திருப்பி இதைக்கு காலை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நீங்கள் சும்மா இருந்தால் விளையாடலாம். காசு இருக்குதுல்ல இல்லை காசு எடுக்குமா போட்டோம் ஏமாந்து வேடிக்கலாம். அதுக்கு போகுதுல என்ன திரும்பி வைக்கணும் எல்லாத்துக்கும் நீ போட்டு பாருங்க நான் ரொம்ப எடுக்கிறேன் போட்டு ஏய் எடுக்காது எடுக்குதுல என்ன சரி விடுங்க இது போடணும் 1.1 இருக்கு ஆனால் 100 எடுத்துட்டு எடுத்துச்சா பேசுங்க பிளான் இல்லை பிளான் இல்லை எங்கே விளையாடினது ரித்திக் அப்போட டைம் பிந்திச்சு. கத்துரா ரைட் மிஷன் ஃபெயில்ட். சாப்பிடு என்ன ஆர்டர் பண்ணினா 2 வாரம். என்ன சாமான்? ஓரியோ ஷேக் எவ்வளவு? 1000 ரூபா. எந்த பவுல்ஸுக்கு 1000 ரூபா? இந்த பவுல்ஸுக்கு 1000 ரூபாயா? நான் குடிச்சு பார்க்கையா? பவுல்ஸுக்கு 1000 ரூபாயா? கொஞ்சம் குடிச்சு பார்க்க குடிங்க நல்லா இருக்கா? உங்களுக்கு தான் தருவேன். ரித்திக் உண்மை சொல்லுவானே பாப்பம் சூப்பரா அப்ப பரவாயில்ல. அத்தை ஒருக்கா குடிச்சிட்டு தரட்டும். சேனை குடிச்சு பா. வடியா குடி. எப்படி இருக்கு கபில்? என்ன டைம் போவோம்னு வேலைக்கு போகிறதுக்காக கேட்டுக்கொண்டிருக்கான். ஆனால் பாவம் அவனுக்கு தெரியாது இன்றைக்கு நாங்கள் போக மாட்டோம்ன்றது. ஓ ஆனால் நாங்கள் வந்த அளவில் முடிஞ்சு தானே இனி நாங்கள் மினக்கட்டு வந்த அளவில் முடிஞ்சு. மூணு செக்ஷன் இருக்கு சரியா? முதலாவது கொண்டே இருக்கிறாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் உள்ளுக்க போய்க்கு அது நம்பர் ஃபைலில் நம்பர் இருக்குது. எனக்கு அந்த நம்பர் வந்து 432. அதுக்கு முன்னே வந்து 432 பேர் போயிட்டாங்க. அந்த ஃபைல் எடுத்து கொண்டு போய் அதில் இருக்கும் ஒரு செக்ஷனில் இருந்தால் அதில் இருக்கிற ஆட்கள் வந்து கூப்பிடுவீங்க. இப்போ 400 410 உள்ளுக இருக்கிற நம்பர் போகணும். 10 கவுண்டர் இருக்கு. அதில் கொண்டே விட்டுருவாங்க. லோ என்ன சொன்ன மாதிரி விட்டோன்னே இப்போ நான் 432 போய் லைனில் நிற்கிறவங்க 5ஆவது நிற்கிறேன்னு வைங்களேன். ஒரு ஆள் வந்து 441 3ஆவது கவுண்டரில் 2ஆவது அவனோட ஃபஸ்ட்டாக போடும். அந்த ஆள்கள் முடிஞ்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்?
ரிசிப்ட் காசு கட்டணும். காசு வந்து 2500 ரூபா கட்டி முடிய அந்த ரிசிப்ட் வந்து தெரியும். அந்த ரிசிப்டை கொண்டே தான் 20 நிமிஷம் இருந்தோம். அதுக்கு பிறகு 20 நிமிஷத்துக்கு பிறகு தான் கூப்பிட்டாங்க அங்கே ஐசிக்கு கவுண்டருக்கு. அங்கே போய் பார்த்தா அதில் ஒரு 100-150 பேர் நிற்பாங்க. அதில் வச்சு ஆனால் ஒரு ஆள் தான் கொடுக்குது ஐசி. ஒரு பேரால் கூப்பிட எடுத்து கொடுக்கணும். அதுலேயும் ஐசி கொடுக்குற கவுண்டரில் தான் வேணும் ஐசி பிரச்சனையே வருது. முக்கால்வாசி இருக்கு பிரச்சனை வந்து ஒரு நாள் கிடைக்கிறது மேனேஜர் மேலே இருக்கிறது அது 5வது நம்பர் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பி திருப்பி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது இருந்தா நீங்க வழியா பார்த்து எடுத்துருந்தீங்களா? எங்களை எல்லாம் ஓகே தான். பஸ் அடிக்கிறது எல்லாம் ஓகே இருக்குதா? சக்ஸஸாக வந்துட்டோம். நன்றி. நீங்கள் பார்க்கலையா? ஐசிக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை. இன்னைக்கு பாருங்க இதுதான் எக்ஸ்பைரி டேட் போடுவாங்க. இவங்க எக்ஸ்பைரி போடல. இந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி போடல. சில பேருக்கு வந்திருக்கு. அத்தைக்கு 10 வருஷத்துக்கு வந்திருக்கு. பெரிய 10 வருஷத்துக்கு அத்தைக்கு. அவ 10 வருஷத்துல ஆள் முடிஞ்சிடும் போல. அதுக்காக வந்திருக்கு. என்ன செய்யணா? சரி பாப்போம். நாங்கள் ஆர்டர் பண்ண சாமான் ரெடி ஆயிட்டு ரித்திக் விட மாட்டானே. வாங்க வாங்க மச்சான் கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டான். பர்கர், பெப்சி, பீன்ஸ், சோஸ், டிஷ்யூ எல்லாம் வந்துட்டு இன்னும் எடுத்துட்டு வரான். ரைஸ் பலூடா இதெல்லாம் கோம்போ ஆஃபர். ரைட், இதை போட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். கபில், இன்னைக்கு ஒரு புடி. ரைட், ஸ்பைசி ரைஸும் கருவேப்பிலையும் சிக்கன் பீஸும் இருக்கு. சரியா? ரைட், டேஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இது இல்லை ஸ்பைசியான ஒரு பையா. யார் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கான்னு சொன்னா உண்டு வாங்க. நல்லா இருக்கா? உங்களுக்கு மட்டும் தெரியல, பிள்ளைக்கு கூட்டம் இந்தாங்க சாப்பிடுங்க. வரம் பாருங்க. ரைட், கீழே கொட்டாம சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நாங்கள் நின்று எப்படி இருக்கு நீங்க சாப்பிடுங்கடி. சாப்பிடுங்க எல்லாரும். சாப்பிட்டா அப்புறம் உங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறேன். முதல்ல நான் சுயானா தான் எடுக்கணும். சாப்பிடமா வடிவா சாப்பிடடி. ஐயா என்னது என்னன்னு சொல்லுங்க. பிள்ளைக்கு பிடிச்சது பர்கர். அது இல்லை விடுங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பீன்ஸ் சாப்பிடுங்க. உண்மையாக நல்லா இருக்குனப்பா, நல்ல வாசமாக இருக்கு. ரைட், எல்லாரும் சாப்பிடுவோம். சரியா? அம்மா நீ சொல்லாச்சு. சூப்பராக இருக்கா? சாப்பிடு வடிவா சாப்பிடு. சரியா? இன்னிதே வடிவாக முடிஞ்சுது. சாப்பிட்டு முடிஞ்சுது. என்னப்பா 2 பர்கரும் 2 சிக்கனும் மிஞ்சி இருக்கு. சரி, வழியா சாப்பிட்டியா? ரித்திக் வழியா சாப்பிட்டீங்களாயா? ரைட், சாப்பிட்டு முடிஞ்சு இனி நெக்ஸ்ட் அதுதான் பார்ப்போம். கீழே ரைட் அமுத்திட்டீங்களா? என்ன அமுத்துங்களேன். சாப்பிட்டோம், இப்ப வலிக்கிறோம். எங்க போற ஐடியா? ஓ இது என்ன ஆலைனா எங்க போற ஐடியா? லோஜி மாமா இங்க வாங்க மூஞ்ச காட்டுங்க. இதெல்லாம் லோஜி மாமா. இதான் கொழும்பு. லோஜி மாமாட கொழும்பு. அம்மா இந்த வீடு லோஜி மாமாட வீடு.
லோயினா இங்க பாரு இப்போ எங்க போற பிளான் எஸ் பிளான் ஏ பி முடிஞ்சது ஐசி எடுத்தாச்சு என்னப்பா சாப்பிட்டாச்சு இப்ப பிளான் சி வீட்டை பொறுத்தவரை கொழும்பு போறோமா ஐயா இதானே கொழும்பு அம்மா லோஜி மாமாவோட சரி இதானே லோஜி மாமாவோட கொழும்பு சொன்னா லோஜி மாமாவோட வீடு அங்க அதான் கொழும்பு லோயினோட வீடு தான் கொழும்பு லோயினா ரைட் நீங்க பிளான போடுங்க எங்க போறேன்டா தம்பி எங்க கூட்டி போறீங்க நீங்க தான் சொல்லணும் லோயினா எங்க போறேன்னு நாளைக்கு வந்து நாளைக்கு சொல்லுவேன்ப்பா இன்னைக்கு வந்து என்ன இப்ப எங்க போகணுமோ அந்த பிளான மட்டும் சொல்லுங்க ரித்திக் உங்களுக்கு எங்க போகணும் கொழும்பு ரைட் விடுங்க லோஜி மாமாவோட கொழும்பு மாமாப்பா லோஜி மாமாவோட வீட்டுல கொண்டு விட்டு விடுவாங்க சரியா ரித்திக் ரித்திக் உப்புல நிக்குதுன்னு உங்களுக்கு உங்களோட மாமா மாதிரி ரெயின் பைத்தியம் அப்பா மாதிரி வாகனம் பைத்தியம் மாமா மாதிரி பஸ்ஸும் ட்ரெயினும் பைத்தியம் தானே எல்லாத்துல ஒண்ணு எடுத்துட்டாமா என்னடா வேணும் தாரா அந்த இது மாதிரி வெளிநாட்டு கொடுக்கும் வெளிநாட்டுக்கு ஆனா நாங்க வரும்போது ஹைவேல வந்து நிறைய கார் எல்லாம் டிராபிக் மாதிரி இருந்ததுனப்பா போய்க்க ஓகே எப்படி இருக்கு பெருசா இல்ல ஹைவேல போக எப்படி இருக்கு ரோட் எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல சூப்பரா மாத்திர ஹைவே போயிருக்கீங்களா இல்ல ஹைவேல கைதி நிப்பாட்டே இல்லாத டர்ன் பண்ண இல்லாத ஒண்ணு செய்யல எல்லாம் ரோட்ஸ் இருக்கு எது அவசரம் அப்படியே தான் பெட்ரோல் இல்லாம அப்படியே தான் அது பிரச்சனை இல்ல வாகனம் பழுதா போயிட்டா சைடுல நிப்பாடலாம் மற்றபடி இல்ல மற்றபடி நிப்பாடலாம் இந்த ஹைவேல அதெல்லாம் இல்ல தானே மாத்திர ஹைவேல அதெல்லாம் இருக்கு பெட்ரோல் செட்ல இருக்கு அதுவே அப்படி இருக்கு நடுவுல எல்லாம் பூக்கள் எல்லாம் வச்சு நீட்டா இருக்கு பாத்தீங்களா ஏன்னா பெட்ரோல் பூக்கட்ட வச்சிருக்கோம் அங்கால இருந்து வர வாகனத்துக்கு லைட் ஹெட் லைட் இங்க படக்கூடாது எப்படி இல்ல என்ன அதுக்காக வச்சிருக்கு ஆனா இவ்வளவு முதல்ல தெரியாது இது தெரிஞ்சதுக்கு முதல்ல தெரியாது நானே தான் வடிவுக்கு வைக்கிறது வடிவுக்குன்னா ஆனா உண்மையான ரீசன் அதுதானே ஹெட் லைட் இருக்குதானே அது அங்க இருந்து வராக்கள் தான் ஹெட் லைட் இங்க இருந்து போறாக்களுக்கு அப்படி அடிக்க கண்ணு ஹைவே சரியா ஸ்பீடா போகும் அதுதான் 100 மேல தான் ஓடணும் அப்ப 100 எல்லாம் ஓடணும் இதுல குறைஞ்ச ஓடையில அப்ப அப்படி போனேன்னா ஸ்பீடா போனா கொஞ்சம் ஒரு வட்டு வட்டினாலும் சரி தானே கைதி அதுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆனா இப்ப இதெல்லாம் ஸ்டைலா இருக்கேனே நல்லா இருக்கு நல்ல நீட்டா வச்சிருக்காங்க பாருங்க ஒரு இது இல்ல ஹைவேக்கு மெயின் ரோட்ஸ்க்கு ஆக்கள் இருக்கு ஆக்கள் இருக்கா சும்மா எங்க ரோட்ல மாதிரி இல்ல இல்ல அதை விட எங்கட ரோட்ல போட்ட விட இதை போல பலப்பா போட்டிருப்பாங்க எந்த வாகனம் போய் வரக்கூடிய மாதிரி இப்படி எங்கட மெயின் ரோட்ல இருந்தா எப்படி இருக்கானே அதுதான் எங்க ஊர்ல எப்படி மெயின் ரோட்ல இருக்கு ரெண்டு பக்கம் இதுதான் இல்ல ரோட் கூட இருக்கு லெஃப்ட் கூட ரெண்டு பக்கம் அங்கால ஒரு பக்கம் வர்றதுக்கு இங்க ஒரு பக்கம் போறதுக்கு காட்டிச்சா ஆக்சிடென்ட் எல்லாம் குறையும் உண்மை கதை இல்லாட்டிக்கு இது நித்திரையில அங்கேருந்து வர நாங்க ஒழுங்கா போனாலும்ப்பா அடிச்சு விட்டுட்டு போயிடும் இப்படி செய்யறேன்னா எவ்வளவு செலவாகும்ப்பா செலவாகும் அதுதான் அதுக்காக நாடு பெரிய வல்லரசு என்னையா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட வேலையை வந்து படியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நான் 8 காலுக்கு இங்கேருந்து வலிக்கிட்டுனாங்க அங்கே போக 8 காலுக்கு அங்கே போயிட்டோம். இந்த காலம் அங்கே 8 காலிலேருந்து 2 மணி மட்டும் வெயிட்டிங்கில் இருந்தால் 432வது நம்பர். ஆனால் என்ன சொல்கிறது வேமா கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போதே இல்லை டைம் அவ்வளோ நேரம் இருந்து படிவாக செய்துட்டு வந்துட்டோம். ஐசியை போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதோட அப்படியே கேஎஃப்சி போய் அப்படியே சாப்பிட்டுட்டு சரி வேறு எங்கேயாவது போக மட்டும் இப்போ ஒரு பிளானோட வந்தனாங்க. என்ன சொல்கிறேன் நேற்று ஃபுல்லாக நித்திரை இல்லை. ஆனால் நான் மட்டும்தான் இப்போ நித்திரை கொடையில் சியானா பிரசாந்த் லோயனா கபில் ரித்திக் எல்லாருமே வேலை நல்ல நித்திரை கொண்டிருக்காங்க ஏசியெல்லாம் போட்டுட்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் அதை போயிட்டு வந்துட்டோம். ஐசியெல்லாம் போய் சேர்த்து வழியாக சாப்பிட்டு வந்துட்டோம். நைட் வந்து எங்கேயாவது போகிற பிளான் உண்டு. எங்கேயாவது போகமான்னு இப்போ பிளான் பண்ணுவோம்னு பார்த்தாங்க. ஆனால் பிளான் பண்ணே இல்லை. இப்போ வந்து வழியாக நித்திரை கொள்ளணும். ஏன்னா எனக்கு நித்திரை காணாது. நைட் எங்கே போகிறோம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிகேஆர் இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறாங்க. பிகேஆர் பாய்.